ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே இந்தியன் 3 படத்தை பற்றி தான். சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியன் 2 ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, இந்தியன் 3ல என்னென்னலாம் வந்து பிளான் பண்ண போகிறாங்க, அவங்க பிளானிங் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து இந்த படத்தை டிசம்பர் 2025க்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா கமல் சாரோடைய முழு ஒர்க்கே வந்து இந்தியன் 3 தான். ஏன்னா அவர் கூட சொல்லியிருந்தார் இந்தியன் 2 எனக்கு வந்து ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சொன்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கமல் சாரோட இது முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் வந்து 20% தான் பாக்கி இருக்குது. இந்தியன் 3 வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க படத்தோடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோப்பில் இருக்குது. படத்துடைய வருமானம் நமக்கு வந்து அடித்து தூக்க போகுது. ஏன்னா இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 3 அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆங்கிளில் வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். ஏன்னா நானும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு, அதுக்கடுத்து இந்தியன் 2 வெளியே வந்துச்சு. படம் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால இந்தியன் 3 வருமா வராதான்ற டவுட்டு, டேரெக்டாக ஓடிடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் ரிலீஸு கன்ஃபார்மாக. ஓகே. ஸோ கூடிய விரைவில் ரிலீஸு. டிசம்பர் 2025க்குள்ளே கண்டிப்பாக வந்து படத்தை வேகப்படுத்தணும் அப்படின்றது தான் ப்ரொடக்ஷன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமல் சார் சைடும் சங்கர் சைடும் பிளான். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு ரூமர்ஸையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லிட்டார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய பர்த்டே. ஸோ இந்தியன் 3ல அவருக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஹோப் அப்படிங்கிறது அவரே வந்து சொல்லியிருந்தார். இன்னொன்று அவர் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்களா? அதாவது கமல் சார் வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலும் ஒரு சூப்பர் ஜூனியர் அவரை விட நம்ம லோகேஷ் கனராஜ் கூட வந்து விக்ரம் அப்படின்ற படம் பண்ணார். ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை இறங்கி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சினிமா வந்து இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல கதை இல்லை எப்படி அதை வந்து கொடுக்கணும், அந்த அவுட்புட் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம கமல் சார் வந்து லோகேஷ் கொடுத்தது அப்படிங்கிறது புது புது டேரக்டர்ஸ் நிறையா கொடுப்பாங்க இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். அதே மாதிரி தான் நடக்குது இப்போது. பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இறங்கும் பொழுது புது டேரக்டர்ஸ் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்து ராஜ்யசபா சீட்டு கமல் சார் வாங்கினது ஒரு பிச்சை அப்படின்ற மாதிரி ஒரு ராப்பிச்சக்காரன் பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து காமெடியே. நம்ம சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, என்னங்க பிச்சை எடுக்கிறாரு கமல் அப்படின்ட்டு. யோ நீ ஏடிஎம்கே காசு கொடுத்தா ஏடிஎம்கேக்கு சொம்பு தூக்குனேன், டிஎம்கே காசு கொடுத்தா டிஎம்கே கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேக்கு வந்து ஜாயின் பண்ணி சொம்படிச்சிட்டு இருக்கான். டே நீ வந்து மாற்றி மாற்றி காசுக்காக ஊதும்போது வேறு என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்ட ஓட்டு வரல, என்ன பண்ண முடியும் வேறு சொல்லுங்கள்? நீங்கள் எதுவும் திருந்துற மாதிரி தெரில. திருட்டு திமுக, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, இல்லை பாஜக இப்படி தான் வந்து போட போகிறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னும் எதுக்குடா வந்து உங்களுக்காக கட்சி நடத்தணும், நான் என்னுடைய நற்பணியை பார்த்துட்டு போயிடுறேன்டா அப்படின்ற மாதிரி கமல் சார் இறங்கிட்டார். அவருக்கு ஒரு சீட் வந்திருக்கு, அவ்வளோதான். மக்கள் நீதிமன்றத்தோட நிலைமை இனிமேல் என்ன அப்படிங்கிறத போக தான் முடிவு பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் வந்து நீ வாயை திறந்து பேசாத அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்கள்லாம் போய் அடித்து நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கூலி படத்தம் கமல் சார் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி செய்தி நிறையா வந்துட்டு இருக்கு. மேபி கூட அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ரஜினி அவர்களை மீட் பண்ண பொழுது அவர் கூட போட்டு காட்டிக்கலாம். ஏன்னா கமல் சார் கிட்ட போட்டு காட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் வந்து ரஜினி வந்து போட்டு காமிச்சா ரஜினி வந்து சொல்லியிருக்காரு தளபதி மாதிரி இருக்குன்ட்டு. ஐயோ கமல் சார் நாயகன் மாதிரி தக்லைஃப் சொன்னாரே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரஜினி ரசிகர்லாம் புலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் கமல் சாருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து KS 237 யாருப்பா ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அவர்கள், இன்னொன்று வந்து ருக்மணி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து டேட்ஸ் இல்லை. இவங்க வந்து ராமாயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படம் பண்ணுறாங்க நம்ம சாய் பல்லவி அவர்கள். ருக்மணி வசந்த் வந்து ஜூனியர் NTR கூட ஒரு படம் பண்ணுறாங்களா, அதனால் அவங்களும் வந்து இல்லாதனால இப்போ கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க KS 237க்கு அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்த படம், அதாவது கைதி 2 முடித்த பிறகு அவருடைய அடுத்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து விக்ரம் 2 தான் பிளான் பண்ணுறாராம். அதுக்கு நடுவில் அமீர் கான் அவர்களுடைய அவைலபிலிட்டி இல்லை கமல் சாரோடைய அவைலபிலிட்டி வச்சு தான் முடிவு பண்ணுன்றாரு. ஸோ கைதி 2 முடிக்கிறக்குள்ளேயும் இவர் KS 237 முடித்தாலும் அடுத்து விக்ரம் 2க்கு கமல் சார் இணைவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவருடைய எண்ணம் அதுதான், முடிச்சுட்டு அமீர் கான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து 41 வருஷம் யாத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் 20 ஜூலை 1984 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 41 வருஷம் கமல் சார் நடித்து நல்லா ஓடின ஒரு படம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து 41 வருஷம் ஆயிருக்குங்கிறது தான் கண்டென்ட். ஓகே, அடுத்து அலி ஃபசல், நம்ம தக் லைஃப்பில் சிம்புவுக்கு ஒரு ஃபைட் நடக்கும்ல லாஸ்ட்டில், அந்த கேரக்டர் நடித்த நபர். எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கேரக்டர்ஸ் ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் மற்றும் அமீர் கான் அவர்கள். ஏன்னா 2 பேரை பார்த்து தான் நான் வந்து வளர்ந்தேன். இன்னொன்று கமல் சார் கூட எனக்கு டைம்ஸ் கிடச்சிச்சு, ஆனால் கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. அந்த கொஞ்சம் டைம்லேயே அவர்கிட்ட வந்து எப்படி நீங்கள் இதை பண்ணீங்க, டான்ஸிங் எப்படி பண்ணீங்க, மேக்கப்லாம் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். அது வந்து நல்லா இருந்தது, அவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் டைம் இருந்தாலும் நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அடுத்து 6 வருஷம் இன்றைக்கி கடாரம் கொண்டான் டேரக்டர், நம்ம அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம், ராஜேஷ் எம் செல்வா, கரெக்ட். அவர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கினார் அப்படிங்கிறது தான். ஸோ கமல் சார் கூடயும் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, தூங்காவனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரியாக போகலை. பட் கடாரம் கூட நல்லா தான் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான். அது வந்து RK5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து கலெக்ஷன் அந்தளவுக்கு இல்லைனா கூட RK5 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக வந்து இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும். விக்ரம் நடிச்சிருந்தார் அந்த படத்தில் அப்படிங்கிறது தான். அடுத்து சிங்கர் MJ ஸ்ரீராம் அவர்கள் இன்றைக்கி ஒரு பேட்டில் சொல்லியிருக்காரு, ஏங்க எனக்கு வந்து ஒரு சீன் கமல் சார் நடிக்க கிடைச்சா போதும், என்னுடைய பிறவி பலனை நான் அடைந்து விடுவேன். ஆனால் அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவரை பார்த்துட்டே நான் இருந்துடுவேன். பட் இருந்தாலும் ஒரு சீன் எனக்கு கிடைச்சா தட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து கல்கி 2 பிரபாஸ் அண்ட் கமல் சாரோடைய சம்பவம் மரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாகேஷ் சொல்லியிருக்காரு. நீங்கள் முதல் பாட்டத்தோட கமல் சாருக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே வந்து கமல் சாரோடைய போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஷூட்டும் ஆரம்பிக்க போகுது, அட்வான்ஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில கமல் சாரோடைய கால் ஷீட்டில். அது நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பேசலாம். அடுத்து அருப்புக்கோட்டையில் நம்ம ஒரு படிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருந்தாங்கல்ல, அதுலேருந்து மகளிருக்கான தையல் பயிற்சி முகாம் டெய்லி வந்து நடந்துட்டு இருக்கு. அதில் நிறைய பேர் பயனடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். நிறைய ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன். ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான். அடுத்து மோஸ்ட் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் யார் வாங்கியிருக்காங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அதில் வந்து கமல் சார் அவர்கள் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் 17 அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து மம்முட்டி அவர்கள் 15 அவார்டு, திலீப் குமார் அவர்கள் அடுத்து 9, ஷாருக் கான் அவர்களும் 9, அமிதாப் பச்சன் அவர்களும் வந்து 9 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஹூ இஸ் த பெஸ்ட் கம்ப்ளீட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் அப்படின்றது இதில் பார்க்கும் பொழுது தெரியுது. பட் ஆர்ட் படம் தான் கமல் சார் கிட்ட நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கமல் சார் சீக்கிரம் அதை வந்து எடுத்துகிட்டு வருவார் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.